ஃபோர்த் பாயிண்ட் பார்க்கலாம். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரி, இப்போ மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது அதோட டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா the total force is equal to the vector sum of individual forces. இதுதான் என்ன சொல்லுவோம், நம்ம நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். F net force vector equal to F1 vector plus F2 vector plus F3 vector plus dot Fn vector. சரிங்களா? அப்ப ஒரு சேம் பாடியில அந்த மல்டிபிள் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்ப அதோட நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அதில் ஆக்ட் ஆகக்கூடிய இண்டிவிஜுவல் ஃபோர்ஸோட அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அப்படியே நம்ம வெக்டர் அடிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம இது A வெக்டர், இது B வெக்டர். அப்ப ரிசல்டன்ட் வெக்டர் தான் C வெக்டர். சரிங்களா? நியூட்டன் செகண்ட் என்ன அப்படின்னா F வெக்டர் ஈக்குவல் டு MA வெக்டர். F வெக்டர் அப்படிங்கிறது நெட் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்ப அந்த ஆக்சலரேஷன் பார்த்தோம் அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? அப்ப அந்த ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? அடுத்த ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் செகண்ட் என்ன F ஈக்குவல் டு MA. அப்ப அந்த ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the second derivative of position vector. அப்ப ஆக்சலரேஷன் அப்ப A vector equal to second derivative of position vector d squared r by dt square. நியூட்டன் செகண்ட் என்ன நமக்கு F equal to MA. அப்ப F vector equal to M. ஏங்குது என்ன அப்படின்னா d square r by dt square. சரிங்களா? இது செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர். செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வந்து நான் ஜீரோவா இருக்கும் பொழுது அது ஆக்சலரேஷன் வந்து என்னது ஜீரோ இல்லை. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வந்து நான் ஜீரோவா இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல கண்டிப்பா என்ன ஆக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம், ஃபோர்ஸ் ஆனது ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் பாயிண்ட் ஃபார்முலா நம்மளுக்கு F வெக்டர் அது F ஈக்குவல் டு MA. M என்ன சொல்லணும் நம்ம சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்ப dv by dt. அது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. சரிங்களா? அப்ப அதோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல, ஒரு ஆப்ஜெக்ட்ல என்னது எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. அப்ப அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவா இருக்கும். அப்ப ஆக்சலரேஷன் ஜீரோ என்ன சொல்லணும் நம்ம, வெலாசிட்டி வந்து என்னது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. வெலாசிட்டி என்னது அப்படின்னு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சரிங்களா? அப்ப பார்த்தா வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் நம்ம சொல்லியாச்சு. சரிங்களா? ஆக்சலரேஷன் வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ஜீரோ சொல்லியிருக்கோம். அப்ப பார்த்தா அப்படின்னா நியூட்டன் செகண்ட் லா வந்து எதோட ஒத்து போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவோட ஒத்து போகுது. சரிங்களா? இது வந்து ஒரு இயல்பா தான் என்ன ஆகுது, ஒன்று மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஆனா பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவும் செகண்ட் லாவும் பார்த்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட். ஒன்னு என்ன அப்படி இருக்காது, டிஃபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா வந்து ஒரு லா இருந்து இன்னொரு லா என்ன பண்ண முடியாது, நம்மளால டெரைவ் பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்தது செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நியூட்டன் செகண்ட் லா இருக்கு இல்லைங்களா, நியூட்டன் செகண்ட் லா செவன்த் பாயிண்ட் என்ன நம்மளுக்கு F ஈக்குவல் டு MA. சரிங்களா? அப்ப அந்த நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்லணும் நம்ம, காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காஸ்ன்னு சொல்லுவோம். எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னது, ஆக்சலரேஷன். நம்ம என்ன பண்ணணும், மோஸ்ட்லி பேசிக்கா நம்ம ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னு பார்த்தோம் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் எஃபெக்டை ஃபர்ஸ்ட் எழுதுவோம். காசு என்ன பண்ணணும், நம்ம காசை வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். நம்ம எஃபெக்ட் என்ன பண்ணுவோம், நம்ம செகண்ட் எழுதுவோம் நம்ம. சரிங்களா? ஆனா எப்படி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் கேப்ப என்ன பண்ணிருக்கோம், நம்ம F ஈக்குவல் டு MA அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம் நம்ம. சரிங்களா? அப்ப என்ன பண்ண, நம்ம எஃபெக்டை ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப எஃபெக்டை ஃபர்ஸ்ட் எழுதணும் எப்படி வரும், MA வெக்டர் ஈக்குவல் டு F வெக்டர். சரிங்களா? F ஃபோர்ஸ் அப்படிங்கிறது காஸ், A வெக்டர் அப்படிங்கிற ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஃபெக்ட். சரிங்களா? ஆக்சுவலா நம்ம எப்படி ரூல் பிரகாரம் நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம எஃபெக்டை வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு எழுதணும். அந்த காஸ் எங்க எழுதணும் அப்படின்னு நம்ம ரைட் சைடு எழுதணும். நம்ம என்ன நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம காசை ஃபர்ஸ்டாகவும் எஃபெக்டை நம்ம செகண்டாகவும் நம்ம எழுதிருக்கோம். அதாவது காசு வந்து என்னது லெஃப்ட் சைடு, எஃபெக்ட் வந்து என்ன சைடு அப்படின்னா நம்ம எழுதிருக்கோம் அப்படின்னா ரைட் சைடு நம்ம எழுதிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இப்படிதான் எழுதணும், ரூல் பிரகாரம் இப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம F ஈக்குவல் டு MA அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். அப்போ நியூட்டன் செகண்ட்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன். சரிங்களா? காஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபோர்ஸ், எஃபெக்ட்
அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக்சிலரேஷன். சரிங்களா? இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். நியூட்டன்ஸ் லாவை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டூல் தான் என்ன சொல்றோம் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அப்போ ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? செகண்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட் த ஆப்ஜெக்ட் ஆஸ் எ பாயிண்ட். அப்ப என்ன பண்ணோம், அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண நம்ம ஒரு பாயிண்ட் என்ன பண்ண நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? இது செகண்ட் ஸ்டெப்ஸ். சரிங்களா? தேர்ட் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா draw the vectors representing the forces acting on the object. சரிங்களா? அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதை என்ன பண்ணணும், நம்ம வெக்டர்ஸா நம்ம என்ன பண்ணணும், டிரா பண்ணணும். வெக்டர்ஸா என்ன பண்ணணும், நம்ம டிரா பண்ணணும். இது என்ன அப்படின்னா தேர்ட் ஸ்டெப்ஸ். சரிங்களா? அப்ப நியூட்டன்ஸ் லாவை நம்ம யூஸ் பண்ண பண்ணணும், நம்ம ஆப்ஜெக்டோட மோஷன் என்ன பண்ணணும், நம்ம அனலைஸ் பண்றோம். எப்படின்னா அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் டூல் தான் என்ன சொல்லுவோம் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்ப இந்த டயக்ராம் நம்ம டிரா பண்றதுக்கு 3 ஸ்டெப்ஸ். என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட்ல என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ண ஒரு பாயிண்ட் என்ன பண்ணணும், நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். தேர்ட் என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம வெக்டர்ஸா ரெப்ரசென்ட் பண்ணி டிரா பண்ணணும். சரிங்களா? இது அந்த 3 ஸ்டெப்ஸ். சரி, இதுல இன்னொன்னு என்ன மெயினா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணணும், இதை நம்ம இன்க்ளூட் பண்ண கூடாது. இது கண்டிப்பா என்ன வச்சுக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து நம்ம டிரா பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம இன்க்ளூட் பண்ண கூடாது. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்றதுல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல ஒரு புக் இருக்கு. சரிங்களா? இது என்ன பண்ணி இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணணும். டேபிள் இருக்கு, டேபிள் ஒரு புக் இருக்கு, இது ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம இந்த புக் என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம், பாயிண்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம், பாயிண்டை ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து என்னது, புக். அது பாயிண்டை என்ன பண்ணியாச்சு, நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் வந்து எதை எக்ஸெப்ட் பண்ணு பார்த்தோம் அப்படின்னா இந்த டேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த டேபிளோட சர்ஃபேஸ் வந்து புக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் என்னது நார்மல் ஃபோர்ஸ். அது என்ன டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? அப்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். சரிங்களா? mg. சரிங்களா? அடுத்தது அந்த டேபிள் வந்து டேபிளோட சர்ஃபேஸ் வந்து புக்ல எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். அது என்ன டைரக்ஷன் அப்படின்னா அப்வர்ட் டைரக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ். என்ன பண்ணணும், அந்த புக் அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம வெக்டர்ஸ்ல டிரா பண்ணணும். அதுதான் ஆரோ மார்க் டைரக்ஷன். வெக்டர்ஸ் என்ன பண்ணல, வெக்டர்ஸ்ங்கிறது ஆரோ மார்க் போடுறது, டைரக்ஷன் மென்ஷன் பண்ணக்கூடியது. சரிங்களா? அப்ப டிரா பண்ணியாச்சுங்களா? ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணியாச்சா? டேபிள் இருக்கு, புக் இருக்கு, ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னது, ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம், நம்ம பாயிண்டா கன்சிடர் பண்றோம், ரெப்ரசென்ட் பண்றோம். பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு, புக். அடுத்து என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது என்ன பண்ணணும், என்ன ஃபோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்வர்ட் டைரக்ஷன். அதான் வெக்டர்ஸ்ங்கிறது ஆரோ மார்க் போட்டு என்ன பண்ணி நம்ம டிரா பண்ணிருக்கோம். சரிங்களா? இதுதான் ஃப்ரீ பாடி டயக்ராம் டிரா பண்றது. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.